வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பல ஆண்டுகளாக மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் சவுதி வீட்டுத் திட்டத்தை விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என விளையாட்டு அமைச்சர் தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் பசிலுக்கு எதிராக தீவிரமாகும் விசாரணைகள், விரைவில் வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் திட்டம். மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நிர்மாணிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் 500 சவுடி வீட்டுத் திட்டத்தினை கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்குமாறு இலங்கைக்கான சவுடி தூதுவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான சவுடி தூதுவர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய போது மேற்குறிப்பிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் சவுடி வீட்டுத் திட்டம் குறித்து பேசப்பட்டதோடு சவுதிக்கும் இலங்கைக்கும் இடையில் பல துறைகளை சார்ந்த 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சுனாமி பேரழிவில் வீடுகளை இழந்த மக்களுக்கு சவுடி அரசாங்கம் 1000 வீட்டுத் திட்டத்தை ஆரம்பித்து அதன் முதல் கட்டமாக 500 வீடுகளும் பாடசாலை, பஸ் தரிப்பிடம் மற்றும் விளையாட்டு மைதானம் என ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்து பல ஆண்டுகளான போதும் இதுவரையில் அந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இறுதியில் நீதிமன்றம் குறித்த வீடுகளை இன விகிதாசார அடிப்படையில் வழங்குமாறும் அதன் பிரகாரம் 70% முஸ்லிம்களுக்கும் ஏனையவர்களுக்கு 30% வழங்குமாறு தீர்ப்பளித்திருந்தது. எனவே இந்த வீடுகளை கால தாமதமின்றி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகபெரும ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது முரண்பாடானது என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழகபெரும தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த அறிக்கைக்கு பதிலளித்து தாமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ராஜபக்சேக்களின் அரசாங்கத்தில் இரும்பு கரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தராக இருந்த முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகபெரும ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது முரண்பாடானது. ஊடக சுதந்திரம் பற்றி டலஸ் அழகபெரும எழுப்பியுள்ள கவலை எந்த அளவுக்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளதோடு ராஜபக்சேக்களின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நேர்ந்த விபரீதங்களை அனைவரும் நன்கு அறிவர். டலஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் அவரது தலைவர்கள் செயற்பட்ட விதம் கண்முன்னே வந்து செல்கின்றது. ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசாங்கங்களில் பழிவாங்கப்பட்டமை மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பாக ஏனையவர்களை விடவும் எமக்கு சிறந்த புரிந்துணர்வு உள்ளது. எனவே இதுபோன்ற செயற்பாடுகள் மீண்டும் ஏற்படாதிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னிற்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்தார். ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்திருந்த அவர் குறித்து மைதானத்தில் கட்டுமானம் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாலடைந்த நிலையில் இருப்பதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் இந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள். அத்தோடு கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கென கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலனில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியலில் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். கரும்புகையை வெளியிடும் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார்கள். கரும்புகை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து அதன் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை போலீசாரும் வாகனத்தின் வருமான அனுமதி பத்திரத்தினை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் பொறுப்பேற்க உள்ளனர். அதன் பின்னர் 14 நாட்களுக்குள் குறித்த வாகனம் கரும்புகை வெளியிடுவதற்கான காரணம் கண்டறியப்பட்டு அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் வாகனம் ஓட்டி காண்பிக்கப்பட்டு கரும்புகை வெளியாகவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த வாகனத்தை தொடர்ந்தும் பயன்பாட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்பட உள்ளது. இல்லையெனில் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பான விசாரணைகள் தற்போது ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள், சேமிப்புகள், வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் தீவிரமான தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு பசில் ராஜபக்சவோடு கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தக துறையினர், முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மையில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டார். பானதுரை பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்காக முன்னதாக கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் உள்ளது. எனவே அதனை நிறைவேற்றி 3 மாதங்களுக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட ரீதியான இயலுமைகள் கிடைக்கப்பெறும். அதற்கமைய மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும். அதோடு இந்த தேர்தலோடு தொடர்புடைய பல விடயங்கள் குறித்து அனைத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையில் எதிர்வரும் 17ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சரவை அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 50 ஆடம்பர அதிகாரப்பூர்வ குடியிருப்புகள் மாநிலத்திற்கு வருவாயை கொண்டு வரும் பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் இந்த அமைச்சரும் இந்த ஆடம்பர குடியிருப்புகள் குடியேற மாட்டார்கள் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதற்கு பதிலாக அவை மற்ற அரசு துறைகளால் பயன்படுத்தப்படும் அல்லது சுற்றுலா நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தற்போதைய கட்டடத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக புதிய வளாகங்களை கோரியதால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு இந்த குடியிருப்புகளில் ஒன்று ஒதுக்கப்பட உள்ளது. எம்பிக்களுக்கு வழங்கப்படும் அதிகப்படியான சலுகைகளை குறைக்க அரசாங்கம் எடுத்துள்ள பிற நடவடிக்கைகள் குறித்து பேசிய அமைச்சர் விஜயபால அரசியல்வாதிகளுக்கான வாகன அனுமதிகளை அரசாங்கம் ஏற்கனவே ரத்து செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். புதிய நாடாளுமன்றத்தின் எம்பிக்களுக்கு வாகன அனுமதி வழங்கும் சுற்றறிக்கையினை நாடாளுமன்ற விவகார அமைச்சர் வெளியிடுவது நடைமுறை. நான் அந்த சுற்றறிக்கையை வெளியிட மாட்டேன். பொது நிதியை பயன்படுத்தி இதுபோன்ற அதிகப்படியான சலுகைகளை வழங்கும் நடைமுறைகளை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார். இதற்கிடையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற தகுதியுடைய எம்பிக்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வேலை செய்ய வேண்டியிருப்பதால் இந்த ஓய்வூதியம் நியாயமற்றது. இது எம்பிக்களுக்கு அதிகப்படியான சலுகை. இதை ஒழிக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறினார்.